ஹே காய்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்ட் சர்வர் சீரிஸ் எபிசோடு 6 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் சொன்ன மாதிரியே இன்றைக்கி நேதருக்குள்ளே இறங்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் செட் ஆர்மோட வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாகி இருக்கிறேன். சரி, ஓகே கேஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெதருக்கு போகிறோம். நம்ம நெதர் வாட் எடுக்கிறோம், பிளேஸ் வாட் எடுக்கிறோம், வந்துகிட்டே இருக்கிறோம். பிளேஸ் வாட் கூட ஈஸியாக கிடச்சிரும் கைஸ். பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருப்பானுங்க, அவங்க அடிச்சு எடுத்துக்கலாம். பட் இந்த நெதர் வாட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் போய் தொலைவரக்குள்ளேயே பொழுது விடிஞ்சிரும். சரி வாங்க போய் பார்ப்போம். ஓகே கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா போட்ட இடம். போன எபிசோட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு இருந்தோம். இப்போ அந்த வழி தான் வந்து பார்த்தீங்கன்னா போக போகிறோம். இருங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் போகணும். நெதர் ஃபோர்ட்ரஸ் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், ஃபோர்ட்ரஸ் கிட்டே வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த போடுறது தான் பார்த்து வந்துருப்பீங்க. ஓகே, இதில் வேறு இப்போ என்ன ஒரு இதுனா, நான் ஸ்ட்ரெயிட்டாக போகணும். லெஃப்ட் விழுந்தாலும் சோழி முடிஞ்சு, ரைட்டில் விழுந்தாலும் சோழி முடிஞ்சு, எங்கிட்டு போனாலும் லாவா. ஃபுல் செட்டப்போட வந்துக்கிறேன். அயனில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா அயனையும் செலவு பண்ணிட்டு வந்துக்கிறேன். திருப்பி வீட்டில் அயனே இல்லை. விழுந்தேன், செத்தேன், கோவிந்தா ஓ பாருங்க, சொல்லி வாய முடியல. நேரத்துக்கு இந்த பிளாக்லாம் விழுந்திருப்பேன். நல்ல வேலை. ஐயோ, ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. நேராக வந்து தெரியுதுங்களா ஃபோர்ட்ரஸ்ஸு. இந்த கேஸ்ட் பையன் வந்து எங்கேயோ கத்திட்டு இருக்கிறான். சவுண்டு மட்டும் கேட்குது. உள்ளே போகிற வரையும் அடிக்காமல் இருந்தானா சந்தோஷம். ஓகே, எங்கே இங்கே இது வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சி இருக்குது. கரெக்டாக இருந்தாலும் கீழே விழுந்து செத்துருவேன். ஓகே, ஆஹா, ரைட்ஸா போட்டேன். ஐயோ, இப்போ தான் சொன்னேன் இங்கே இருக்கிறான் அப்படின்ட்டு. கரெக்டாக போட்டான். ஐயோ, எங்கே எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஓகே, உள்ளே வந்தாச்சு. ஓகே, கீழே எங்கடா? டேய், எங்கே இருக்கியாடா? நெதர், ஆஹா, இங்கே பார்த்தீங்களா நெதர் வாட்டு. நீங்கள் லக்கு சரியான லக்குங்க. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நம்ம நிறைய லூட் அடிப்போம்னு நினைக்கிறேன். லக்கு சரியான லக்கு இருக்காட்டுக்கு. ஏன்னா நான் வரும்போது சொல்லிட்டு தான் வந்தேன், பிளேஸ் ராடு கூட ஈஸியாக எடுத்துடலாம், நெதர் வாட் எடுக்கிறது தான் கஷ்டம் அப்படின்ட்டு. பார்த்தா இங்கே நெதர் வாட்டு ஈஸியாக எடுத்துட்டேன். ஒருவேளை பிளேஸ் ராடு எடுக்க போகிறது தான் கஷ்டமாக போதோ என்னன்னு தெரியல. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே 20 கிட்டே 20 சோல் சாண்டு ப்ளஸ் 20 நெதர் வாட் இருக்கும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளேஸை தொலைவி போகலாம். ஓகே, எடுத்தாச்சு. இன்னொன்று, ஆஹா, எங்கிட்ட ஏற முடியல. இங்கே ஏற முடியல. ஓ, ஓகே, அந்த சைடில் இது எடுத்துக்கலாம். ஓகே, எடுத்தாச்சு. சீக்கிரம்டா டே. அங்கே நெதர் வாட்டர் எல்லாமே எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவைப்படும் போர்ஷனுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இது போட்டு தான் அப்புறம் வேறு எது இருந்தாலும் போடணும். இது பார்த்தீங்கன்னா இது தேவைப்படும். இது சோல் சாண்ட் எதுக்குன்னா இதை வச்சு நம்ம திருப்பி வளர வைக்கலாம். இப்போ 20 இருக்குங்களா, இதை நான் வளர வச்சு 40 அந்த மாதிரி எச் பண்ணிட்டே போகலாம். உங்களுக்கு ஒன்றுக்கு 3 கிடைக்கும்னு நினைக்கிறேன். 3ஆ 2ஆன்னு தெரில சரியா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வுட் எடுத்து வந்தது காரணம் இதுதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் எப்படி செஞ்சு இங்கே ஒரு செஸ்ட்டு வச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை வச்சுட்டு போயிடலாம். அங்கே உள்ள செத்தாலும் இந்த திங்ஸ் போனாலும் இந்த இது நம்ம நெதரில் எடுத்தது சேஃபாக தான் இருக்கும். ஏன்னா இது ரொம்ப முக்கியம். இப்போ நான் செத்துட்டாலும் மறுபடியும் இங்கேயே வந்து இதை எடுத்துகிட்டு மட்டும் போயிடுவேன். உள்ளே போய்ட்டு இப்போ நான் செத்துட்டேன், பிளேஸ் ராட் எடுக்கிறேன், எங்கள் பேரில் செத்துட்டேன். திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் இதை மட்டும் எடுத்துகிட்டு போயிடலாம், பிளேஸ் ராட் கூட எடுக்காமல். இது நமக்கு சேஃப்டியான மாதிரி ஆயிடுச்சுல்ல, அதனால தான் கைஸ். ஓகே, இப்போ மேலே போகணும். ஸ்ட்ரைட்டாக ஸ்டெப்ஸு தான். ஓகே, ஏறிடலாம். எங்கடா டார்ச் வைக்கிறதுக்கு இடத்த காணும். இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகே, மேலே ஏறு மேலே ஏறு மேலே ஃபுல்லாக அப்படியே ஸ்டெப்ஸாக ஏறிட்டே இருக்குது. ஓகே கைஸ், வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். எங்கடா லாவா மாதிரி ஒன்று இருக்கும், சென்டரில் லாவா ஊற்றுன மாதிரி இருக்கும் இந்த இடத்துல. அதுதான் நெதர் வாட்டர். அந்த இடத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் இருக்கும். நானும் அதுதான் தொலைவிட்டே இருக்கிறேன். எங்கே இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. என் கண் வேறு தெரிய மாட்டேங்குது. ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப டார்க்காக இருக்குது. ஃபோன் பிரைட்னஸ் வேறு கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டான்னு இருக்கிறேன். அதான் தவிர ஸ்கெல்டன் பண்ணி வந்தோம் பார்த்திங்களா. அந்த இந்த இதுதான் லாவா ஊற்றிச்சு பார்த்திங்களா சென்டரில். இதான் சொன்னேன். வந்தோடனே நம்ம பையன் தான் பார்த்திங்களா ஃபஸ்ட்டு சீக்கிரம் ஸ்கெலிட்டனு. வாடா வாடா தங்கம், இங்கே வா, இங்கே வா 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 வாடா. நீ வரமாட்டேங்கிறான் டேய் தம்பி, இங்கே வாப்பா. வந்துட்டான். வா 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 வா. அடு ஐயோ உட்காரோ. ஐயோ பின்னாடி வாடா தள்ளி விட்றாரா. வாடா உள்ளே வாடா தங்கம், உனக்கு இருக்குது சர்ப்ரைஸ். சாவுடா டேய் ராசா சாவு. தள்ளி விட்றாதரா நான் செத்துருவேன்டா. என்னடா நீ சாக மாட்டேங்கிற. செத்து தொலைடா டேய். ஓகே, அங்கே யாரும் நிற்கிற மாதிரி இருக்குது, யாரும் இல்லையா. சரிதான், சரி ஓகே, லைட்டாக ஹெல்த் மட்டும் ரீஜெனரேட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். எவனோ வர மாதிரி சவுண்டு ஏதோ ஒன்று கேட்டுகிட்டே இருக்குது. வா 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 வான்னு. யாருன்னு தான் தெரில. பவ் இருக்குது, பட் என்ன ஆரோ இல்லை. ஸோ சேட். ஓகே, எவனுமே காணுங்க. ஆனால் ஏதோ சவுண்டு கேட்குது. நானும் அதான் நோட் பண்ணிகிட்டே இருக்கிறேன், எவன்டா இருக்கிறீங்கன்னு பார்த்தா. ஆனால் எவனுமே காணும். சவுண்டு மட்டும் எனக்கு நல்லா கேட்குது.
சரி ரைட்டு, எவனும் வர மாதிரியே தெரியலையே. போய் பார்ப்போம் இல்லைங்க. பிளேஸு நீயா அது? என்னடா ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு பார்த்தா, ஆஹா தீய கொதிக்கிறான்ப்பா. நெருப்பாகவே மாறிட்டேன். வாடா 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 தங்கம், உள்ளே வாடா உள்ளே வாடா. நீனு எங்கடா வந்து தரலா சீக்கிரம். வந்துட்டான் வந்துட்டான், வா வா. எங்கள் பவுல் இங்கே பவு வந்துன்னா பையனை பொழந்த தள்ளி இருக்கலாம் அங்கேயே. அடிக்கார என்னடா நீ இப்படி அடிக்கிற? ஐயோ ஏன் நான் இருக்கிற இடம் வேறு வுட்டு எரிச்சு விட்டானா அவ்வளோதான். ஆஹா டே தம்பி வேணாண்டா, எரிச்சிட்டின்னா நானும் எரிஞ்சு போயிடுவேன்டா. சூப்பர் பிளேஸ் ராடு, அருமைடா. பிளேஸ் ராடு தரவில்லை. ஓகே அடுத்து வாங்கடா வாங்கடா, சீக்கிரம் வாங்கடா. வாடா நீ பார்த்துட்டு எவன்டா அடிக்கிறீங்க? அடி உழுது சாட்டுக்கு இல்லையா? ஏய் வாடா டே வாடா வாடா, கிட்ட வாடா, கிட்டதில் வா, கிட்ட வா கிட்ட வா, நீ வா வா வாடா. ஏய் வந்துட்டான் வந்துட்டான் வந்துட்டான். ஓகே அடிச்சு உள்ள டே பிளேஸ் ராடு கொடுறா நீயாது. ஏங்க அவனும் தரலங்க, சலுப்பு சங்கட்டம். உள்ளே கிட்ட உடையங்க இந்த மாதிரி பின்னாடி போய்ட்டு இந்த மாதிரி ஃபயர் விட ஆரம்பிச்சிருவான். இப்படி ஃபயர் விடும்போது தான் இதெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருந்தோ இந்த இது தான். அப்படியே அவனே அப்படி தீயாக கொதிக்கிறான் பாருங்கள். பார்த்தீங்களா ஜாம்பி பிக்லியனு. ஜாம்பி பிக்லியன்லாம் நம்ம மேட்ரே இல்லை, பிக்லியன் தான் மேட்ரு. கோல்டு போலன்னா அவனுக்கு தான் வச்சு வெளின்னு வெளிப்பானுங்க. ஓகே இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிக்லியன்ஸ் தான் இருக்குது, அவனுக்கு தட்டி விடுவோம். நேராக போகலாம். யார் ஸ்கெல்டன் நாட்டுக்குது? ஆமாம் அப்படி போயிட்டு போகிறான். அவனுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி போகிறான் பாரு. டீ என்னடா எவன்டா அவன்? ஆஹா ஆஹா டே வேணாண்டா. கேஸ்ட்டு பண்டையா கம்முன்னே இருக்க மாட்டாங்க. ஏங்க இவன் வேறு துப்பிட்டான் நாட்டுக்கு. ஐயோ போச்சு போச்சு. ஐயோ ஏங்க ஃபுல்லாக எழுத்து குறைஞ்சிச்சு. 2 ராட்டு தான் இருக்குது என்கிட்ட. இப்போ வந்து மட்டும் வெதர் ஸ்கெல்டன் மட்டும் வந்துட்டான், ஜோலி முடிஞ்சு இங்கே எனக்கு. ஹெல்த் ரீஜென்ரேட் ஆகட்டும். அப்புறம் அங்கே ஒரு பிளேசர் இருக்கிறான். எவன் அடித்தான்னு தெரியல, பிளேஸ் அடித்தானா இல்லை வெதர் ஸ்கெல்டன் அடித்தானான்னு. 3 பிளேஸ் அடிச்சுக்கிறோம், ஒருத்தன் கூட ராடு தரல. என்னடா நீங்கள் தம்பி இப்படி செலவு பண்ணிருக்கிறீங்க? டக்குன்னு இங்கே 2 ராடு கொடுத்தீங்கன்னா இப்படியே நான் திரும்பி ஓடி போயிடுவேன். உள்ளே இருக்கிற லூட்டில் கூட அப்புறமேட்டு நான் வந்து அடிச்சுப்பேன். நீ ஏன் தனியாகவே பார்த்துட்டு இருக்கிற? இவன் பாருங்க நம்மளே குருன்னு பார்த்துட்டு இருக்கிறான். டாய் சரி ஓகே எவனோ வரானான்னு பார்ப்போம். சரி இல்லாடி வாடா உள்ளே வாடா. வெளியே கேஸ்ட் இருக்கான்டா, கேஸ்ட்டு போட்டு தாக்குறான்டா. வாடா தம்பி நீ உள்ளே வாடா வண்டியா வா 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 போடு அவ்வளோதான். இன்னும் ஒரே ஒரு அடியில் வாடா. அவ்வளோதான் பிளேஸ் ராடு. அட டே 4 பேர்த்த அடிச்சுக்கண்டா, ஒருத்தன் கூட பிளேஸ் எடுத்துட மாட்டீங்க. ஏன்டா இப்படி சல்லா பண்ணுறீங்க? போங்கடா டே. ஸோ சார் இங்கே இவன் ஆஹா டே என்டர்மேன் நீ என்ன பண்ணுற இங்கே? அவன் பாட்டுக்கு வந்தான், நெருப்பு இறங்கினா அடி வாங்கிட்டு போயிட்டான். ஐசி பாவம் பையன் வேவான்னு கத்திட்டு அங்கிட்டு நடந்துட்டுருக்கிறான். இவன் வேறு என்னை பார்த்துட்டு அங்கிட்டு நின்றுருக்குறான். திடீர்னு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா அவ்வளோதான். ஜாம்பி பிக்லைன் அட்டாக் பண்ண மாட்டான், பிக்லைன் தான் அட்டாக் பண்ணும். சப்போஸ் மாறி அடித்து விட்டானா அவ்வளோதான், இருக்கிற மொத்த பேரும் வந்துடுவானுங்க. டேய் இங்கே எவனாக்குறீங்களா? எவனும் இல்லை, நம்ம நேராக போக ஆரம்பிச்சிடலாம். ஓகே நேராக உட்காந்து தவழ்ந்தே போவோம். இந்த கேஸ்ட்டு பையன் வேறு எங்கேயும் துப்பி விட்டான். திருப்பி அவன் வேறு வந்தானே சலுப்பாயிரும். அதான் நானும் உட்காந்து போகிறேன் பாருங்க. நம்ம ஸ்கெல்டன் பண்ணைய இவன் தான் சலுப்பு பண்ணிருக்கான். ஃபார்ம் இவனுக்கு தான் கட்டணும். இந்த ஸ்பேமர் கிடச்சிதுன்னா இவன் ஸ்பேமர் கிடைக்கணும். மற்றபடி ஜாம்பி ஸ்பேமர் ஏதோ ஒன்று கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா இவன் மேலே கண்டுபிடிப்போம். அவன் அடித்து இவன் செத்துட்டான். டூ ஆஹா 3 பிளேஸ் இருக்குது போடு. இன்றைக்கி பாரு இவன் பாரு, இவனை அடிக்கவே இல்லை. இப்போ அவன் செத்துருவான், நெருப்பில் நின்றுருக்கிறான். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவன் அடிக்கிற சாட்டே அவனுக்கு போகுது, செத்துட்டான். இப்போ அந்த 3 பிளேஸ் ராட் இருக்குது. அவனுக்கு இங்கே வரணும், அப்படி இல்லைன்னா நம்ம உள்ளே கூட்டிகிட்டு போகணும். இங்கே வரலன்னா அவ்வளோதான், சொல்லி முடிவிட்டு. ஆஹா அவங்க வர 3 பேரும் மாற்றி தூப்புறானுங்க. இது வேறு மரமாகறதுனால எரியுது. வாங்கடா இங்கிட்டு வாங்கடா, வாடா. இது மரமா இல்லை என்னன்னே தெரில, இது எரியுது தகதானே. ஏய் இங்கே வாங்கடா கைஸ். அவனை அப்படியே கூட்டிகிட்டு உங்களை ஒரு காரணம். ஆஹா ஐயோ ரைட்ரா குட்டி டே. ஐயோ செத்துருவேன்டா, செத்துட்டேன் அவ்வளோதான். ஐயோ 1.5 ஹார்ட்டு சாமி மொத்தமாக முடிச்சே விட்டானுங்க. இப்போ வந்தானுங்கன்னா நான் செத்தேன். ஐயோ டே ஹார்ட்டு ரீஜென்ரேட் ஆகுடா டக்குன்னு ஆகுடா தங்கம் டே. நீ இப்போ தாங்க ஆமையாட்டம் ஆகிட்டு இருக்கிறான். இப்போ தான் 1.5 இருக்குது. 2.5 ஏறிச்சா, 3 ஏறிச்சு. ஓகே டக்குன்றா
இல்லைங்க இல்லைங்க யாரும் ரீஜனரேட் ஆகட்டும். இவனுங்க வேறு வரமாட்டேங்கிறானுங்க. வந்தாங்கன்னா பரவாயில்ல, இப்படி அடிச்சுக்கலாம். ஐயோ இல்லைங்க இது ரீஜனரேட் ஆகட்டும், லேட் ஆக மாட்டேங்குது. அதுக்கப்புறமேட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஹெல்த்து ஃபுல்லாகனு உட்காந்துருந்துட்டா அதுக்குள்ளே பையன் உள்ளே வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆடா ஏன்டா இப்படி ராவடி பண்ணுறீங்க? இல்லையா? ஐயோ ஏன் ஒன்றோட நீயாவது ஒன்று தந்துட்டு போடா சாமி ஒன்று தாடா. அது கிடைத்து விட்டது. பிளேஸ் ராடு எடுத்து வச்சு. ஓகே, இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராடு எடுத்துக்கிறோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று எடுத்தாலே போதும். அதனால் ப்ரியூ ஸ்டாண்டு செய்கிறக்கு ஒன்று, அப்புறம் அது பேர் என்ன, பிளேஸ் பவுட்ரு செய்கிறக்கு ஒன்று, 2 இருந்தாலே போதுமானது. நம்ம போகலாம் நம்ம இடத்துக்கு. 3 பேர் இருந்தானுங்க, 2 பேர் வந்துட்டான். இன்னொருத்த வருவானான்னு நானும் பார்க்குறேன். இங்கே தான் நிற்கிறான், ஆனால் வரமாட்டிக்கிறான். வாடா தங்கம், சவுண்டு மட்டும் கொடுக்குறாடா நல்லா. வாடா. ஐயோ ஏங்க வரமாட்டேங்கிறான். என்னாச்சு? ஐயோ நம்ம போய் பார்ப்போமா? இல்லைங்க நானே போகலான்னு முடிவு எடுத்து விட்டேன். எங்கடா காணோம்? அடப்பாவி காணோம் போயிட்டியாடா அதுக்குள்ளே. சரி ஓகே, நல்லாதான் போச்சு. நம்ம நேராக போய் வேறு ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஸ்கெல்டன் மண்டே ஓடுறேன் பாருங்க, ஓடுறாங்கிட்டு ஸ்கெல்டன். பிக்லின் அது. அட கண்ணுக்கா போதி, என் கண்ணு தெரியல பாருங்கள் எனக்கு. ஐயோ சரியாக போச்சுப்பாங்க. கேமில் தான் கண்ணு தெரியலன்னா இன்னும் என்னடா? ஐயோ இந்தளவுக்கு மோசமாக ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன். பிக்லினுக்கும் ஸ்கெல்டனுக்கும் சம்மந்தமே இல்லை. அவனுக்கு 2 பேரும் ஜாயின் பண்ணி வச்சுக்கிறேன். சரி ஓகே, நேரம் ஒரு வழி இருக்குன்னா நம்ம நேராக வேகமாக ஓடி போக ஆரம்பிப்போம். குறுக்கே ஒன்றும் வந்துடாதீங்களா ராசா, சல்லங்களா. வந்துட்டிங்கன்னா அப்புறம் அவ்வளோதான். கோவிந்தா. ஓகே, டார்ச் வச்சுக்கலாம், கண்ணு தெரிய மாட்டேங்குது. என் ஃபோன் வேறு நார்மலாக உங்களுக்கு காட்டுறத விட எனக்கு கொஞ்சம் டார்க்காக இருக்கும் என் ஃபோனில். அது ஒரு சலுப்பு வந்து பார்த்திங்கன்னா இதில் நெதரில் இந்த கேவில் எல்லாம் எனக்கு கண்ணே தெரியாது. உங்களுக்கு காட்டுறதோட எனக்கு இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஐயோ இத்தனை நாள். ஐயோ அவ்வளோதான் நில்லுங்க. இன்டூ ஃபயரா எதுவும் பாரு, ஏதோ அச்சீவ்மெண்ட் கம்ப்ளீட் ஆகிருக்கு. நான் சர்வைவோட தான் என்ன இருக்காங்களுக்கு இது ஒரு ப்ரூஃப். நில்லுங்க நேரத்தில் பிளாக் பண்ணி வெதர் ஸ்கெல்டன் தங்கம் விட்டுடா. ஐயோ விட்ற ஏன்னா ஓடிடா. விட்டுட்டு ஐயோ வெதர் ஸ்கெல்டன் மண்டையை போட்டு தாக்கிட்டாங்க. இல்லைங்க மறுபடியும் போகணும். இப்போ உள்ளே போகும்போது இடையில கிக்லின் வந்துட்டானுங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். இல்லைங்க நான் அங்கே போகிறேன். ஆல்ரெடி ஒரு டைம் பார்த்துருப்பீங்க. வந்தேன், செத்துட்டேன், திருப்பி நம்ம பேஸுக்கு போயிட்டு திருப்பி வந்து பார்த்திங்கன்னா வரேன். வரும்போது பார்த்துட்டு இந்த வெதர் ஸ்கெல்டன் பையன் சாவடிக்கிறானே. என்கிட்ட வேறு எதுவுமே இல்லை, ஒரே ஒரு ஷீல்டு மட்டும்தான் எடுத்து வந்தேன். இந்த மாதிரி எதோ ஆகும்னு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஷீல்டு மட்டும் எடுத்து வந்தேன். அது இப்போ தான் ஒரு அடி போட்டான்டா. டே அவங்க இன்னொரு அடி போட்டா செத்துருடா. அதுக்குள்ளே நானும் ரொம்ப நேரமாக இவன் அடிக்கிறேன். இப்போன்னு இல்லை, ரொம்ப நேரமாக அடிக்கிறேன். இப்போ தான் சாப்பிட்றான். எப்பா திடீர்னு பார்த்தா வெதர் ஸ்கெல்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டை ட்ராப் பண்ணிடுவானாமா. அப்போலாம் நடக்காது. அது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போதைக்கு நமக்கு கிடைக்கவில்லை. இப்போதைக்கு இந்த பிளேஸ் ராடு ஒருத்தனா 2 பேராடா. தம்பி விட்டுடாண்ணா. நெருப்பு நான் வர இடத்துல மட்டும் போட்டுறாதா தம்பி, பொசுங்கி போயிடுவேன்டா நான். ப்ளீஸ்ரா விட்டுருடா. ஐயோ பாருங்கள் அக்குனி. ஐயோ தணிந்து விட்டான். கோபம் தணிந்து விட்டு பையனுக்கு. திருப்பி இப்போ தான்டா சொன்னேன் கோபம் தணிஞ்சிச்சு. திருப்பி ஏன்டா தீப்பிலம்பா கொதிக்கிற? ஏங்க இந்த மேக் டியூப் வேறு வந்துருச்சு. இங்கே வந்துடாதரா தம்பி, இங்கே வந்துடாத. இவனே போட்டு தாக்கிட்டானே, நீ வரவே தேவையில்லை போ. திருப்பி நான் வந்திருக்கேன். திருப்பி வந்தால் இவனுங்க பாருங்கள் ராவடி பண்ணிட்டுருக்கானுங்க. வர வழியில் இப்படி நின்றுருக்கானுங்க, நம்பவே மாட்டேங்கிறானுங்க. இங்கேயே சத்துட்டேன். திருப்பியும் போயிட்டு திருப்பி வந்து இந்த லூட்டுக்கிட்ட வரையும் வந்துட்டு லூட்டையும் எடுத்துட்டேன். இப்போ ஒரு சர்ப்ரைஸ் நடக்கும் பாருங்கள். கொளுத்தி விட்டுட்டான். பின்னாடி வெதர் ஸ்கெல்டன் வந்து கொளுத்தி விட்டான். முன்னாடி பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொளுத்தி விட்டான். சோழி முடிஞ்சிச்சு. திருப்பி இங்கே வந்தால் இங்கேயே பிளேஸ் ஆடுன்ட்டுருக்கான். சரி தான், சோழி இங்கேயே முடிச்சுவானுங்கன்னு நினச்சி வந்தா. பட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே முடிக்கல. திருப்பி மேலே வரையும் வந்தேன். பையன் வந்து இவன் எதுவுமே பண்ணல, எவனும் அடிக்க மாட்டேங்கிறானுங்க. என்னாச்சுன்னு தெரில. ஓகே மேலே வந்து என்னடா எதுவுமே இல்லையாடா. இதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்து இங்கேயே செத்து வந்து இங்கிருக்கான். இதுக்கு முன்னாடி வந்து இங்கேயே செத்துட்டேன். அது வந்து ரெக்கார்ட் பண்ணல. இங்கேயே செத்துட்டேன். ஸ்போன் ஸ்வாட் மட்டும் எடுத்து வந்தேன். அதுவும் தான் இதுவும் தான் இருக்குது. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பிளேஸே போட்டு ஒரு பிளேஸ் ஸ்வாட் கிடச்சா கூட போதுங்க. இப்போதைக்கு நான் அதை வச்சு மேனேஜ் பண்ணிப்பேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ் கிடச்சா மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு சொல்கிறேன். பையனை போட்டு தாக்கும் தம்பி.
ஒரே ஒரு ஆடு மட்டும் கூடுறா தங்க குட்டி ப்ளீஸ்ரா. டேய் கிட்ட வாடா, அவ்வளோ தூரம் போகிற அடிக்க முடியாதுடா என்னால். டேய் 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 சாவடிச்சாதாடா மறுபடியும் நீ. ப்ளீஸ்ரா இங்கே வாடா, இங்கே வாடா. நான் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடக்குது. நெதர் வாட் எடுக்கிறது தான் கஷ்டம், பிளேசர் வாட் எடுக்கிறது ஈஸி அப்படின்னு. பிளேசர் கிடச்சிச்சு. ஆஹா கைஸ், கிடைத்து விட்டது. இப்போதைக்கு நாம் நம்மளுடைய இதற்கு போக வேண்டிய நேரம் வந்து விட்டது. ஓகே கைஸ், இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம பேஸுக்கு போகலாம். ஓகே எவனா இருக்கிறான்னா இங்கே ஒருத்தர் நின்றுட்டு ஏன் 2 பேர் இருந்தானுங்க இங்கே. ஒருத்தனை சாப்பிடிச்சிட்டேன், இன்னொருத்தங்க போன மேலே இது இருக்கானா. ஓகே மேலேயும் இல்லை. ஓகே ஆஹா, இப்போ நான் இங்கே மேலே ஏறக்கு என்னடா பண்ணுவேன். ஸோ ஐயோ கிடச்சிச்சு எனக்கே கிடச்சிச்சு. கீழே வந்துட்டு நினச்சேன், பட் எனக்கே கிடச்சிருச்சு. ஓகே இதுக்கு மேலே போட வேண்டியது தான். இங்கேருந்து கரெக்டாக இப்படி போனோன்னா எப்பட்றா போடுறது ஸ்டெப்ஸ் மாதிரி. இங்கே போட்டு இதுக்கு இடத்துல 2 போகணும்னு நினைக்கிறேன். ஓகே கீழே இருக்குதாம்மா. டேடி பிக்லேனு. ஆஹா நல்ல வேலைங்க, பிக்லேனு சாம்பி பிக்லேனு. நார்மல் பிக்லேனாக இருந்தால் அவ்வளோதான். ஓகே இப்போதைக்கு இந்த பிளேசரோட எல்லாம் எடுத்துகிட்டு போச்சு, நெதர் வாட்டு எல்லாம் எடுத்துகிட்டு போயிடலாம். எடுத்துகிட்டு போக வேண்டாம், வச்சுட்டு போயிடலாம். ஏன்னா மேலே எல்லாம் அடிச்சுட்டோன்னா சலுப்பாயிடும். நம்ம அந்த ஸ்டெப்ஸ் மட்டும் கட்டிட்டு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துக்கலாம். ஓகே இது வேறு எப்படி போடுறதுன்னு தெரில. ஓகே எப்படி இங்கிட்ட ஒன்று வச்சிடலாம், அதுக்கு மேலே ஒன்று வச்சா நான் எப்படி ஏறுவேன். ஆஹா எஸ், இன்னொரு ஐடியா இருக்குது. இது எடுத்துகிட்டு திருப்பி மேலே போயிட்டு நம்ம மேலே வச்சிடலாம். இப்படி தான் இதுக்கு மேலே ஏறி. சரி எங்கடா யாடாரே ஏறவும் முடியல. இல்லைங்க இதுக்கு கீழே வைக்க முடியாது. ஓ இப்படி தான் வைக்கணுமா. ஓ ஓகே ஓகே இப்படி நான் வச்சு ஏறிக்கலாம். ஆனால் இப்போ வந்து வச்சுட்டேன்னா நான் ஏற முடியாது திருப்பி வந்து. நான் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து நம்ம லூட்லாம் எடுத்துகிட்டு இப்போ போய் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஏறிக்கலாம். ஓகே மேலே போயிட்டு இதுக்கு மேலே ஏறி அதுக்கு மேலே ஏறி வச்சு இப்படி ஒரு டேட் வச்சுட்டு ஏறி ஸ்ட்ரைட்டாக போகணும் தான். இப்போ போகிற வழியில் அப்படியே ஒரு லைட்டாக ஒரு லெஃப்ட் எடுத்து விழுந்தேன்னா முடிஞ்சிச்சு. அப்படியே கேமே அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிட வேண்டியதான். அந்தளவுக்கு வந்து நான் மண்டை அடிச்சிருவேன் நான். ஓகே நேராக போக வேண்டியதான். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. வந்தாச்சு. ஓகே அவ்வளோதான். ஓகே கைஸ் வந்தாச்சு, அவ்வளோதான். நேரம் நெதர் போட்டாலும் தெரியுது. ஓகே இதுக்குள்ளே போய்ட்டு அவ்வளோதான். பிளேஸ் ரோடு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஓகே இப்போ ஓவர் வேர்ல்டுக்கு வந்தாச்சு. எங்கடா இன்னொரு லோட் ஆகுதாடா. வந்தாச்சு. ஓகே கேஸ் இப்போ ஐயோ இருட்டாயிருச்சு போச்சு. இந்த இடத்துல வேறு ஸ்பாம் ஆகிட்டேன்னா சரி தான். அதனால நான் வீட்டுக்கு போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கேஸ் வீட்டுக்கு வந்துட்டேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்தோடனே தூங்கி எழுந்திரிச்சிட்டேன். இப்போ தான் விடிஞ்சிருக்கு. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஃபுட்டு இன்க்ரீஸ் பண்ணிப்போம். ஓகே இப்போ பிளேஸ் ரோடு இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ப்ரூ ஸ்டாண்ட் வேணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது இங்கே தான் இருக்குது. நம்ம வில்லேஜுக்குள்ள ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது இருக்கும். ஒரு கோட்டை மாதிரி ஒரு வீடு இருக்கும் பார்த்திங்களா. அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா அது கையிலே எடுக்கலாமா இல்லை பிக்கேக்ஸ் எல்லாம் எடுக்கணுமான்னு என்னன்னு தெரில. அது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு ஸ்டோன் பிக்கேக்ஸ் மட்டும் செஞ்சு எடுத்து பார்ப்போம். நம்ம வில்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 2 இடத்துல ஒன்று இருக்குது. சப்போஸ் ஃபஸ்ட்டு இருக்கிற இடத்துல ஸ்டோன் பிக்கேக்ஸுக்கு எடுத்து போடலாம். அடுத்து இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைமண்ட் பிக்கேக்ஸே எடுத்துகிட்டு போய் எடுத்துடலாம். ஓகே இப்போதைக்கு ஸ்டோன் பிக்கேக்ஸ் செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக் எடுத்துக்கலாம். ஓகே கிராஃபினபிளில் போய்ட்டு ஸ்டோன் பிக்கேக்ஸ் ஓகே செஞ்சுட்டாச்சு. ஏசி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைமண்ட் பிக்கேக்ஸ் வச்சுட்டு மற்ற பொருளெலாம் வச்சுட்டு போயிடலாம். ஏன்னா அங்கே போயிட்டு செத்துட்டுனா தொலைஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான் கைஸ். ஒரு நேராக ஒரு வீடு இருக்குது பார்த்தீங்களா கோட்டை மாதிரி காபிள் ஸ்டோனில். இந்த வீட்டில் தான் கைஸ் அது இருக்கும். ஓகே வந்தாச்சு. ஓகே இந்த வீட்டில் போய் வந்துடணும். இதில் வந்துச்சுன்னா வரும். கையில் உடைச்சாலே வந்துடும் நினைக்கிறேன். ஓகே உடச்சி பார்ப்போம். ஓகே கைஸ் வந்துருச்சு. இது கையில் உடைச்சாலே வந்துடும் இந்த மாதிரி இருந்தால். ஓகே போல் நீ தான் இங்கடா வெளியே போக முடியல. ஏன்டா டே தொடங்கடா. ஓகே வந்தாச்சு. ஓகே கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேஸுக்கு போயிட்டு இதை வச்சுட்டா மட்டும் போதும். பலாம். ஓகே வந்தாச்சு. ஓகே சென்டரில் வச்சிடலாம். நம்ம தலைக்கு மேலே அந்த இடத்துல வச்சிடலாம். இப்போ என்ன தேவைப்படுது, அந்த நெதர் வாட்டை அப்புறம் பாட்டில் தேவை. ஃபஸ்ட்டு போர்ஷன் பாட்டில் தேவை. இல்லைங்க பாட்டில்லாம் இது என்ன கிளாஸா 3 கிளாஸ் வேணுமா. ஓகே பக்கத்தில் இங்கே பின்னாடி எங்கேயோ சாண்ட் இருந்துச்சு. நில்லுங்க இப்போதைக்கு ஷவல் எடுத்துகிட்டு போயிட்டு பின்னாடி அந்த தண்ணி எடுத்து பார்த்தீங்களா அந்த இடத்துல சாண்ட் இருந்தது. இந்த சாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். அது இங்கே தான் பின்னாடி. ஓகே இப்போ தெரியுதுங்களா, இங்கேருந்து பார்த்தா தெரியுது. இந்த சாண்ட் மட்டும் போயிட்டு ஒரு 5-6 எடுத்துகிட்டு வந்துட்டு ஹீட்டு போட்டு அப்புறம் அது ஹீட் எனக்கு போய்ட்டு அது அப்படியே பாட்டில் நம்ம மாற்றிக்கலாம். கீ வந்தாச்சு. ஆஹா இங்கே பாருங்க கீழே விழுந்துருப்பேன் நேரத்துக்கு. கீ மைன் மைன் இப்போ 2 தான் இருந்திருக்கா. சீக்கிரம்டா. ஐயோ தண்ணிக்குள்ள வர போய்ட்டு அது மைன் பண்ண முடியாது. வேலை தான் மைன் பண்ணுவோம். ஓகே எங்கடா மைன் ஆக மாட்டேங்குது. என்னடா அது காபிள் ஸ்டோனா. பைத்தியக்காரா. நான் பாருங்க காபிள் ஸ்டோனை போய் இதை ஷவல் வச்சு மைன் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே அது ஸ்டோனாடா. சரி ஓகே இதே போதும் இப்போதைக்கு போவோம். ஆனால் இப்படி போக முடியாது, அப்படி தான் போகணுமா. அவங்க உள்ளே ஒன்று இருக்குது, அதை எட்டு போயிடுவோம். போகலாம். ஓகே ஓகே போகலாம்.
அவ்வளோதாங்க. இதை போய்ட்டு ஹீட்டுக்கு போட்டு ஹீட்டான அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை எடுத்து பாட்டில் செஞ்சு அதுக்கப்புறமேட்டு நைட் ரோஸ்ட் போஸ் எனக்கு என்ன ரெசிபின்னு தெரியலையே. ஃபஸ்ட்டு நெதர் வாட் வைக்கணும், அப்புறம் கோல்டன் கேரட் வைக்கணும்னு நினைக்கிறேன். நம்மக்கிட்ட கேரட் வேறு இல்லை. இப்போ கோல்டன் கேரட்டுக்கு என்ன பண்ணுறது? நம்ம வில்லேஜில் வேணால் வச்சுருக்கானான்னு பார்ப்போம். இந்த வில்லேஜில் ஃபார்மர் இருப்பாலாம் வச்சுருக்கானா இல்லை விற்கிறானான்னு பார்ப்போம். அப்படி இல்லைனா பக்கத்தில் இருக்கிற வில்லேஜ் தான் போய் பார்க்கணும். நான் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கணும். இல்லாமல் போயிடுச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான். இல்லை கிளாஸ் ஹீட் ஆச்சு. என்ன ஆகுதாடா? சீக்கிரம் எங்கடா இவ்வளோ நேரம் பண்ணுறீங்க? நீ ஏன்டா என்னையே பார்த்துட்டு இருக்கிற? டக்குன்னு ஆச்சா இல்லைங்க, 2 தான் இருக்குது. சரி கைஸ், அப்படியே பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். அப்படியே பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ரெடி ஆகிடுச்சு. 3 கட்டை. இப்போ 3 போய் நான் தண்ணி எடுத்து வரணும். அடையாண்டா டே. போகலாம். ஐயோ, இது வேறு. இந்த இடம் வேறு மேடு பள்ளமாக இருக்கிறதுனால தடுக்குது. சரி, ஓகே, வந்தாச்சு. எங்கடா இதில் எடுக்கலையாடா? ஐயோ எடுறா. எடுத்தாச்சு. ஓகே, போகலாம். நேராக போய்ட்டு ஃபஸ்ட்டு இது வச்சுட்டு ஒரு மினிட் நெதர் பண்ணிட்டு வச்சுட்டு நம்ம கேரட் வேறு எடுக்க போகணும். கேரட்டுக்கு வேறு எவ்வளோ தூரம் அலைய விட போகிறாங்கன்னு தெரில. நம்ம வில்லேஜில் கிடச்சிட்டா சந்தோஷம். கொடுக்க மாட்டானுங்க, அப்படி தான். ஓகே, வந்தாச்சு. ஓகே, ஒரு ஒன்றுலேயே ஒன்று வச்ச வேண்டிய தான். ப்ளேஸ் பவுடர் வேறு செய்யணும். ப்ளேஸ் பவுடரு. கேரட் பார்த்தீங்களா? கேரட் நம்மக்கிட்ட இல்லை. நான் கூட இருக்குமா ஏதோ ஒன்றாவது இருக்குமான்னு பார்த்தேன். இல்லை. நம்ம வில்லேஜில் இது ஏதாவது 1 2வது இருக்கான்னு பார்ப்போம். ஏதாவது ஃபார்ம் பண்ணுவோம். ஃபார்ம் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம வில்லேஜில் பீட்ரூட்டு அப்புறம் வீட்டு இது 2 மட்டும்தான் ஃபார்ம் பண்ணுறானுங்க. கேரட்டு பைத்தியக்காரங்க ஃபார்ம் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. என்னங்க பார்ப்போம். இங்கே தான்டா ஃபார்மிங் இது இருந்தது. எங்கடா மேலேயா? எங்கடா போச்சு? அதுக்குள்ளே காணோம். இங்கே இங்கே பார்த்தீங்களா? பீட்ரூட் தான் வச்சுக்கிறான். நில்லுங்க, நான் பக்கத்து வில்லேஜுக்கு நேராக பக்கத்து வில்லேஜுக்கே போயிடலாம் வாங்க. வந்தோடனே இங்கேயே இருந்தது. டப்புன்னு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இவன் வேறு எடுத்துகிட்டு இருந்தானா, நான் டக்குன்னு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி, ஓகே, ஒரு 10 11 இருக்குது போகுது நமக்கு. இதில் ஒரு கொஞ்சம் மட்டும் எடுத்துகிட்டு மீதி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ம் பண்ணுறதுக்கு வச்சுப்போம். இவனுங்களை நம்பிட்டு இருந்தால் நமக்கு ஆகாது. அதனால் நம்ம ஃபார்ம் பண்ணுறதுக்கு வச்சுப்போம். ஓகே, இந்த இடத்துல இருந்து அப்படியே பார்க் ஓவர் பண்ணி போகலான்னு பார்த்தா முடியல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது உடச்சிட்டு போய் பார்ப்போம். போக முடியுதா? ஓகே, போகலாம். நமக்காவது தெரியாத வித்தையா? இப்போ தான் சொன்னேன் நமக்கு தெரியாத வித்தையான்னு. அதுக்குள்ளே அடி வாங்க வச்சுட்டானுங்க. ஏன்டா அடி ராவடி பண்ணுறீங்க? போடாடி. அங்கேருந்து இங்கே வரக்குள்ளே இருட்டாயிருச்சு. வரவழையெல்லாம் போட்டு வெளுன்னு ஒழுக்கணுங்க பாருங்கள். அதுக்குள்ளே அடி நடிக்கிறானுங்க. டே விட்ருங்கடா. இந்த கேரட்டை மட்டும் ஐயோ கிரீப்பர் டே கம்முன்னு வரணும். இந்த கேரட்டை மட்டும் என்னோடய செஸ்ட்டில் வச்சுக்கிறான்டா. டே கம்முன்னு இருங்கடா. ஐயோ போட்டானுங்க. இங்கே பாருங்கள் எத்தனை பேர் வீட்டை சுற்றி இத்தனை பேர் இருக்கிறானுங்க. அடா சாமி டேய், ஆளை விடுங்கடா சாமி. 2 கிரீப்பர். ஐயோ வாங்கடா இந்த சைடில் வாங்கடா. அங்கேயே வெடிச்சிடாதீங்கடா. 2 பேர் இருக்கிறானுங்க. வீட்டில் வெடிச்சானுங்க. இருக்கிற பொருளுக்கெல்லாம் செதறி சின்ன பின்னமாக போயிடும். வாங்கடா டேய், வாங்கடா இங்கே. வந்துட்டான வெடிச்சு சதறிட்டானுங்க. அருமைடா. இல்லைங்க, விடிஞ்சக்கறமேட்டு நான் கண்டினியூ பண்ணிட்டு இது வைக்கவே முடியாதாட்டு. இந்த கேரட்டை மட்டும் எடுத்து வச்சுட்டு நான் உங்களுக்கு விடிஞ்சக்கறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன். டே விடுங்கடா. அந்த கேரட்டை மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன்டா. டே அப்படி வெடிச்சிட்டான். அவ்வளோதான். இப்போ அந்த இடத்துல சாமான் இல்லைங்க. உடனே போகிறேன், கேரட் எடுத்து வைக்கிறோம். எங்கடா கேரட்டு? எடுத்து வச்சு அதை மட்டும் எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு நான் விடிஞ்சக்கறமேட்டு கண்டினியூ பண்ணுறேன். இந்த மாதிரி தான் செத்து வந்துட்டுருப்பேன். ஓகே, காலை பொழுது விழுந்து விட்டு நான் வேறு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆன் பண்ணிட்டேன்னு நினச்சிட்டு நான் பாட்டுக்கு கோல்டன் கேரட்டு இந்த ப்ளேஸ் பவுட்ரு எல்லாத்தையும் செஞ்சுட்டேன். ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நான் கோல்டன் நக்கட்ஸ் வச்சுட்டு நடுவில் கோல்டன் கேரட் வச்சுக்கினா கோல்டன் கேரட்டு இந்த ப்ளேஸ் ராட் எடுத்து ஏதோ ஒரு இதில் எடுத்து ஐயோ டே என்னடா க்ரீப்பர் வெடிச்சு சதறிட்டியாடா? ஏன்டா ராவடி பண்ணுற? என்ன சொல்லிட்டு இருந்தேன்? அந்த பிளேஸ் ராட் எடுத்து சென்டரில் வச்சிங்கன்னா பிளேஸ் பவுடராக மாதிரி அது உங்களுக்கு 2 கிடைக்கும். ஓகே, இவனுக்கு வேறு நாஸ்தி கொடுத்துட்டானுங்க. ஸோ கடவுளே, இதுக்கு தாங்க ஒரு பேஸ் வேணுங்கிறது. ஏன்டா சல்லா பண்ணுறீங்க? போங்கடா டே. இல்லைங்க, எல்லாத்தையும் திருப்பி செட் பண்ணுமாடான்னு இல்லைங்க. இந்த இடத்துல செஸ்ட்டு வச்சுட்டு இல்லைங்க நல்லா எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறோம். எத்தனை டைம் போங்கடா டே. ஓகே கைஸ், இதோ இங்கிட்ட அங்கிட்ட ஏதோ வச்சுக்கிறேன். நிலுங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நெதர் வாட் ஒன்று தேவை. 19 மாத்திரானா? நிலுங்க, 1 தான் எடுக்கணும். 19 எடுத்துகிட்டேன் நான். ஓகே, 1 எடுத்து ஃபஸ்ட்டு நெதர் வாட் வச்சுட்டு முதல்ல பிளேஸ் பவுட்ரு வைக்கணும். அப்புறமேட்டு தான் நெதர் வாட் வைக்கணும். இப்போ நெதர் வாட் வச்சுட்டு அப்படி நெதர் வாட் ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கும். ஓகே, இறங்கட்டும் சீக்கிரம்டா. என்னன்னா நீங்கள் இவ்வளோ நேரம் பண்ணுறீங்க? அங்கே வரும் புகையாக வருது. ஏய் என்னடா, யாரா அது? டே நீயாடா? சரி விடுங்க, எப்படின்னு செத்துருவோம்.
நில்லுங்க, திருப்பி இந்த இடத்துல வந்து பையனை போட்டுதாக நில்ற, உனக்கு இருக்கட நீ கச்சேரி இருக்குதுடா. வந்தோடனே போலன்னு பிழைக்கிறேன் பாரு விச்சு மண்டையா. என்னங்க இவன், ஐயோ சாவடிச்சிட்டான். ஸோ கடவுளே, எனக்கு மண்டை ப்ரெஷர் ஆகுது. இவன் கையில் போய் செத்துருக்கேன் பார்த்தீங்களா. ப்ளீஸ் பேமிங்க. ஐயோ ஏங்க ஃபஸ்ட்லேருந்து வருது. ஐயோ இல்லைங்க, நான் இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகணும். ஒரு வழியாக செத்து சுண்ணாமாகி 1.5 நாள் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துக்கிறேன். அங்கேருந்து இங்கே வரைக்கும் மைண்ட் கிராஃப்ட் லைஃப்பில் 1.5 நாள் ஆயிடுச்சு. அப்போ நல்ல வேலை நான் கூட எல்லாம் போயிருக்குன்னு நினச்சேன். நல்ல வேலை எல்லாமே இருக்குது. போயிருந்தோம் பார்த்திங்களா, திருப்பி இருட்டாகுது. இப்போ தான் சூரியன் உதிக்குதா, இருட்டு இந்த சைடில் தான் ஆகும் கரெக்டாக. ஓகே, இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெதர் வாட்டி இறங்கிடுச்சு. இப்போ நம்ம நைட் விஷன் போர்ஷன் வைக்கணும். ஓகே, இதை வச்சுட்டேன்னா முடிஞ்சிச்சு. அதுக்குள்ளே எத்தனை அலப்பாறை பண்ணுறாங்க. ஏன்டா டேய், அவங்க அவன் கண்ணில் மட்டும் மாட்டுனா வச்சு மண்டையன் போல அவனை பொழந்து தள்ளிடுவேன். உயிராக வாங்கிட்டான். சரி, அந்த பாய்சனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெத் ஆக மாட்டோம். கடைசி பாயிண்ட் அதை எழுத்து வந்துட்டு திருப்பி வந்து பார்த்தோன்னா ரீஜனரேட் ஆனமேட்டு தான் கொல்லுன்னு பார்த்தா அவன் திருப்பி இன்னொரு போர்ஷன் ஏதோ எடுத்து அடிச்சிட்டான். செத்தே போயிட்டேன் போங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைட் விஷன் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் கேவுக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். அங்கே பல சம்பவங்கள் செய்ய போகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோட சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் வரேன். டாட்டா, பை பாய், see you.